பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் மாநாடு செப்டம்பர் 15 திருச்சியில் மாமனிதன் வைகோ, இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் கூறிய கருத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டு இருக்கலாம். ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்லாம். பதவியை பறித்தது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிறாரு செங்கோட்டையன். ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கங்க. இந்த செங்கோட்டையன் பேசுறது, இந்த மாதிரியான விளக்கம் கேட்கிறேன் சொல்வது, இது எல்லாமே சும்மா ஸ்கிரிப்டுங்க. ஏற்கனவே இதெல்லாம் நடக்குன்னு அவங்க எதிர்பார்த்தது தான். ஆனா ஆக்சுவலா அங்க உள்ள இருக்கின்ற உண்மையான தகவல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பேசணும். செங்கோட்டையனை ஏன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க முடியல எடப்பாடியால, இப்படிதான் நம்ம கேள்வி கேட்கலாம். நான் என்ன கேட்கிறேன், முதன்முறையாக அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட பொழுது அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒரே மேடையில சந்தித்து அந்த கூட்டணியை அறிவித்த பொழுது அமித்ஷா என்ன சொன்னாரு, 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சினாரு. அதுதான் அவர்களுடைய உண்மையான விருப்பம். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி கமா, அது எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர், இப்படி எல்லாம் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் கூட பேசுறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 பாஜகவுடைய தலைமையில் தான் திமுகவை எதிர்த்து களம் காண வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. அதற்கு தடையாக இருப்பது எடப்பாடி. ஆனா எடப்பாடி விடாப்பிடியா என்ன பண்றாரு, நான் தான் கூட்டணி தலைவர், நான் தான் முடிவு பண்ணணும், நான் தான் முதல்வர் வேட்பாளர் இவரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாஜக ஆரம்பத்துல அதை மறுத்தாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக எடப்பாடியே அதை பத்தி பேசாத அளவுக்கு இன்னைக்கு சிக்கலை உண்டு பண்ணிட்டாங்க. என்ன, இன்னைக்கு டிடிவி தினகரன் பத்திரிகையாளர்களிடம் சொல்றாரு, எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்றால் நாங்கள் கூட்டணியில் இருப்பதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதுதான் எங்களுக்கு சிக்கல். இத டிடிவி தினகரன் பேசுறாரு. இதே டோன்ல ஓபிஎஸ் சொல்றாரு. ஆனா இந்த ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் கூட்டணிக்குள் சேர விட மாட்டேன் என்று எடப்பாடி தீர்மானமா இருக்காரு. ஆனா இவங்க இப்படி மாற்றமா பேசுறாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன பேசுறாரு, செப்டம்பர் 15க்கு அப்புறம் பாருங்க, எடப்பாடி இல்லாத ஒரு தலைமை தான் சரியா இருக்கும். இந்த டோன்ல இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது ஓபிஎஸ் உடைய குரலா, டிடிவியோட குரலா என்று பார்த்தால் இது பாஜகவுடைய குரல். பாஜக உண்மையிலே அவர்களை சார்ந்த ஒருத்தரைத்தான் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தணும், இல்லை என்றால் நாம தான் நிறுத்தணும். இப்ப நீங்க அடிக்கடி அமித்ஷா பேசுவதை பார்க்கணும். இப்ப ஏன் நாங்க முதல்வர் வேட்பாளரை பத்தி பேசணும், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க என்டிஏ கூட்டணியை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார். அவங்களுடைய அடிப்படை குணமே அதுதான். தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் என்டிஏ கூட்டணியை சார்ந்த ஒருவர் முதல்வர் வேட்பாளராக இருப்பார். அப்படித்தான் எல்லா மாநிலத்திலையும் பண்றாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு தன்னை சந்திக்க வந்தவங்கள்ட்ட செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? இப்ப ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் சந்திக்கும் பொழுது இன்னும் 15 நாளுக்குள்ள செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவர்களெல்லாம் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நடக்குமா? என்ன நடக்கும்? செப்டம்பர் இப்ப பாருங்களேன், செங்கோட்டையனை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் ரொம்ப ஆவலா இருக்காரு. செங்கோட்டையனை சந்திப்பதற்கு டிடிவி தினகரன் ஆசையா இருக்காரு. இவர்கள் ஒன்றிணைறாங்க. இதுல ஒன்றிணைறாங்க, அதிமுகவை மீட்க வேண்டும் இடத்துக்கு ஒன்றிணைறாங்க. இப்போ என்ன, பாஜகவுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப கட்சி பிளவுபடுது. கட்சி பிளவுபட்டால் நம்ம வெற்றி பெற முடியாது. ஏற்கனவே ஒன்றிணையணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லி வராரு. ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி உள்ளிட்ட இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒன்றிணையணும், வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் சொல்லிட்டு வராங்க ஒன்றிணையணும் சொல்லி. அவர்களோடு சேர்ந்து செங்கோட்டையனும் ஒருவராக இருப்பார், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்களே. நீங்க இது ஒரு பெரிய இது ஒன்னும் பெருசா ஒன்னும் எடப்பாடியை பாதிக்கிற அளவுக்குலாம் வராது. அதான் சொல்றேனே, நீங்க இந்த பார்வையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பாஜகவுடைய செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்காரு, செங்கோட்டையன் இருக்காரு. இதுக்கப்புறமும் 1-2 முன்னாள் அமைச்சர்கள் வெளியே வருவாங்கன்றாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா பாஜகவுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். இப்ப நீங்க இத சொன்ன உடனே
உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், அப்ப எடப்பாடி பாஜகவை எதிர்க்கிறாரா, எடப்பாடி மட்டும்தான் பாஜகவை எதிர்த்து நிற்கின்ற ஒருத்தரா அப்படிங்கிறது. அப்படி இல்ல, எடப்பாடியும் பாஜக ஆதரவாளர் தான். ஆனா பாஜகவுக்கு பல திட்டம் இருக்கு. என்ன திட்டம் அதில் முக்கியமானது என்றால், தமிழ்நாட்டில் ஆட்சிக்குள் உட்காரணும். அது கூட்டணி ஆட்சியோ இல்ல தனி ஆட்சியோ, ஆட்சிக்குள் பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் ஆகணும். இந்த திட்டம் அவர்களுக்கு இருக்கு. 2026 வெற்றி பெற முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த விஷயம். முன்னாள் பாஜக மாநில தலைவர் சொன்னார்ல, இன்ன வரைக்கும் திமுகவுக்கு தான் பலம் இருக்குன்னு, அது அடுத்த விஷயம். ஆனால் ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் அதில் பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சரவைக்குள் இருக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் திட்டம். இப்போ இப்ப டிடிவி தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ என்ன பிரச்சனை? அதிமுக பிரச்சனை இல்ல, எடப்பாடி மட்டும்தான் பிரச்சனை. டிடிவி ரொம்ப கிளியரா சொன்னாரு, எங்களுக்கு அதிமுகவில் இருக்கின்ற அத்தனை பேரும் நண்பர்கள், எடப்பாடியையும் எடப்பாடியை சார்ந்த ஒரு 1-2 பேர் தான் பிரச்சனை. இப்ப எங்க போய் நகர்த்துறாங்கன்னா, இப்ப பாஜகவிற்கு இப்ப பிரச்சனையை திசை மாற்றி கொண்டு போவதற்கு ரொம்ப எளிது. இப்ப நீங்க ரெட்டலையை முடக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் தாங்க இருக்கு. தேர்தலுக்கு 7 மாசம் தான் இருக்கு. இப்ப நீங்க ரெட்டலையை முடக்கி விட்டால், சின்னத்தை முடக்கி விட்டால், அப்ப பழையபடி என்ன ஆகும்? எடப்பாடி அதிமுக அல்லது செங்கோட்டையன் அதிமுகவாக பிரியும். ஏன்னா இப்ப ஓபிஎஸ் அதிமுகவாக பிரிய முடியாது, ஏன்னா வெளியே போயிட்டார். அதே மாதிரி டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அப்ப செங்கோட்டையனை வைத்து ஏன் காய் நகர்த்துகிறார்கள் என்றால், இப்ப செங்கோட்டையன் அதிமுகவிற்குள் இருக்கிறார், அவர் வெளியே வரல. பதவியிலிருந்து தான் தூக்கி எறியப்பட்டிருக்காரே ஒழிய அவர் அடிப்படை உறுப்பினராகத்தான் தொடர்கிறார். அப்ப பாஜகவுக்கு ரொம்ப எளிது என்னவென்றால், செங்கோட்டையன் அதிமுக எடப்பாடி அதிமுக என்று பிளவுபட்டால் அது ரொம்ப எளிதாக அந்த அதிமுகவை பாஜக கையாள முடியும். எப்படி சொல்லுவாங்க? நீங்க பிளவுபட்டுட்டீங்க, கட்சி சின்னம் முடக்கப்பட்டு விட்டது, அப்ப 2026 பாஜக தலைமையில் நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். அது எடப்பாடி அதிமுக, செங்கோட்டையன் அதிமுக, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லோரும் ஒன்றிணைவோம், நாங்க சீட்டுகளை பிரிச்சு கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்வார்கள். இது என்ன நிலைமைக்கு போகும்னா, அதிமுகவுடைய கை, அதாவது குறிப்பாக எடப்பாடியுடைய கை இறங்கி பாஜகவின் கீழ் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படுறோம். அதான் நடத்தி கொண்டு போறாங்க. ஒண்ணு, எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக இருந்து நீக்க வேண்டும் என்றுதான் இப்ப சதி நடக்குது, அதை புரிஞ்சுக்கங்க. அதிமுகவோட பிளவில்ல, எடப்பாடியை என்டிஏ கூட்டணி முதல்வர் வேட்பாளர் என்கிற இடத்துக்கு நகர்த்த விரும்பல. என்னைக்கு எப்படி பேச வர்றாங்க தேர்தல்? ஏன்னா இப்போ நீங்க தேர்தல் நடக்குதுன்னு வைங்களேன், பாஜக இணைஞ்சிட்டாங்கன்னா பிரச்சாரத்தில் எடப்பாடியை முன்னிறுத்த முடியாது. நாங்க வெற்றி பெற்றால் எடப்பாடி தான் முதல்வர் என்று இவர்களால் சொல்ல முடியாது. அந்த இடத்துலதான் என்ன சொல்ல வர்றாங்க, என்டிஏ கூட்டணியை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார். அதைத்தான் இப்ப நகர்த்துறாங்க. அது பாஜகவுக்கு லாபம், பாஜக அதைத்தான் விரும்புது. இப்ப இவர்களை வைத்து இவர்கள் பிரச்சனையை ஊதி பெருசாக்கி, பாஜக முன்னாள் மாநில தலைவர் தானே அந்த மீட்டிங்ல சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வரை ஆக்கணும், அந்த நாற்காலியில் அவரை உட்கார வைக்கணும்னு. அவருடைய குரல் இல்ல, அமித்ஷா மூலியமா இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னது? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கீங்க, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருக்கும் எடப்பாடிக்கும் தான் பிரச்சனை. அப்புறம் மேடையில் அந்த மாதிரி சொன்னாரு? இல்ல, அதான் சொல்றேன், அதனாலதான் பதவி விட்டு தூக்கப்பட்டாரு. அவர் எப்படி எடப்பாடி வேண்டாம்னு சொல்லுவாரு? இப்ப அவங்க தலையிடல. இப்ப பாஜகவுடைய முன்னாள் தலைவர் இதை ஒண்ணு சொல்லல. இப்பொழுதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் சொல்லக்கூடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க ஒன்று கவனிக்க வேண்டும், நயினார் நாகேந்திரன் கடைசியாக கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை சொன்னார், நான் வெறும் ஒரு மாநில தலைவர் தான், முடிவெடுப்பது அகில இந்திய தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் மட்டும்தான் நான் இருக்கேன், டிசிஷன் மேக்கிங் நான் கிடையாது, ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்ல அப்படின்னு நயினார் நாகேந்திரன் தெளிவா சொல்லிட்டார். இப்ப அவங்க இதுல இல்ல. இப்ப யாரை வச்சு பிரச்சனை பண்றாங்கன்னா, ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனுக்கு அடுத்து இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனை. நாங்க என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பாஜக என்ன சொல்றாங்க, இது உட்கட்சி பிரச்சனை. இப்போ உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது சின்னம் முடக்கப்படலாம், சின்னம் முடக்கப்பட்டா உங்க தலைமையில நாங்க எப்படி கூட்டணி அமைக்க முடியும்? அப்ப எங்க தலைமையில எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைப்போம். இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் இல்லை என்று சொல்லிவிட்டால் எந்த சங்கடமும் இல்லை. அவர் தெளிவா சொல்றார், எடப்பாடி மட்டும்தான் எங்களுக்கு சங்கடம், அவர் இல்ல முதல்வர் வேட்பாளர் அவர் கிடையாதுன்னு சொன்னா எங்களுக்கு சங்கடம் இல்லை. காரணம் என்னவென்றால், தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் எடப்பாடி தான் முதல்வர் சொல்ல முடியாது, அந்த பிரச்சாரத்தை பண்ண மாட்டோம், அதுதான் எங்களுக்கு சங்கடம்ன்றார். இப்போ ஓபிஎஸ் நிலைமை அதுதான்.
இப்ப செங்கோட்டையன் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்ப என்ன சொல்லும் பாஜக? அப்ப செங்கோட்டையனை நீங்க வந்து பொதுச் செயலாளரை கொண்டு வர முடியுமா? அதுக்கு எடப்பாடி ஏத்துக்க மாட்டார், வாய்ப்பு இல்லை. அப்ப இது கட்சி பிளவுபடும் என்ற சூழலில் என்டிஏ கூட்டணி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி என்ற இடத்துக்கு நகர்த்துவாங்க. நீங்க அதிமுகவை பாத்துக்குங்க, நாங்க எங்க கூட்டணியில ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் நாங்க ஷீட் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப எங்க தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்கும் 2026 இடத்துக்கு நகர்த்தி விட்டால் எடப்பாடிக்கு ஒரு வழி இல்லை. அவருக்கு கட்சி மட்டும்தான் முக்கியம். கட்சியை வந்து நம்ம வந்து கைப்பற்றிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இந்த இடத்துக்கு எடப்பாடி நகர்த்துறாங்க. இப்ப மொத்தத்தில் இரண்டாம், அதாவது திமுக வர்சஸ் பாஜக என்கிற இடத்துக்கு பாஜக போடுகின்ற திட்டத்தில் இவர்கள் எல்லாருமே ஒரு காய்களாக, ஒரு கேரக்டராக மாறிவிட்டார்கள். இன்னைக்கு எடப்பாடி நிலைமை அதுதான், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அதுதான். ஏங்க செங்கோட்டையன் பதவி பறிச்ச உடனே போய் அமித்ஷாவை பாக்குறாரு? நான் என்ன அதிமுகவில் உடைய உச்சபட்ச தலைவர் அமித்ஷாவா? அவரை போய் எப்படி பாக்குறாரு? இது என்ன ஒரு 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 பதவி பறிக்கப்பட்ட ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த பதவி பறிச்சவங்க அமித்ஷா சந்திக்கலாமா? ஹரித்வாருக்கு போறேன், ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னவர் அமித்ஷாவை பார்க்கன்னு சொல்லிட்டு நேரடியாக போயிருக்கலாம், நேரடியாக அந்த பதிலே சொல்லிட்டு போயிருக்கலாம் செய்தியாளர்கிட்ட. ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு? அங்கே போய் அமித்ஷாவை சந்திச்சதா சொல்றாரு திரும்பி வந்தப்ப. ஆனால் புகைப்படம் ஒன்றும் வெளியாகலை. அப்போ அமித்ஷாவை நேரடியாக சந்தித்தாரா, இல்லை அதுக்கப்புறம் உள்ள நபர்களை நிர்வாகிகளை சந்தித்து அமித்ஷா இந்த மாதிரி சொல்ல சொன்னார், இல்லை அமித்ஷாட்ட இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டு வந்தாரா அப்படிங்கிற ஒரு டாக்கம் ஓடுது. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். அமித்ஷா அவர்கள் வந்து இந்த நாட்டுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர், ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர். அவரை போய் சந்திச்சுட்டு வந்தேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து பப்ளிக்கா பேட்டி கொடுக்குறாரு. அது பொய் என்றால் அது அமித்ஷாவுக்கு காதுக்கு அந்த விஷயம் போயிருக்காதா? பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் அகில இந்திய தலைமை இல்ல இவ்வளவு தூரம், இப்ப நீங்க சொல்றீங்களா இவ்வளவு தூரம் அதிமுக ஒன்றிணைன்னு பாஜக ஒரு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறது, அப்ப அமித்ஷா பேரை சொல்லி இவரும் சொல்றாரு அப்படிங்கிறப்ப வெளிப்படையா ஒரு புகைப்படம் வெளியானா என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஏங்க நீங்க புகைப்படம் கொடுத்தாதான் நம்புவீங்களா? புகைப்படம் வந்து எப்ப எடுத்த புகைப்படத்தையும் போடலாங்க. அவர் வெளிப்படையா நான் அமித்ஷாவை சந்தித்தேங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா மறுக்க வேண்டியதானே? அல்லது வந்து அகில இந்திய பாஜக தலைமை நட்டா அவர்கள் ஒரு ட்வீட் போட வேண்டியதானே? இல்ல செங்கோட்டையனை போன்றவர்கள் நாங்கள் சந்திக்கலன்னு. அதையே அப்படி குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு அபிஷியலான ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? செங்கோட்டையனை அமித்ஷா சந்திக்கவில்லை, ஏன் வரல அந்த செய்தி? நான் கேட்கிறேன். நீங்க புகைப்படத்தை கேட்கிறீங்க. ஒரு மாநில தலைவர் செய்தியாளர் சந்திப்பில் KP ராமலிங்கம் ஒன்று சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுபவர்கள், நடவடிக்கை ஈடுபடுபவர்களை வந்து பாஜக தலைவர்கள் சந்திக்க மாட்டாங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் சொல்றாருங்க. நான் என்ன திருப்பி மறுபடியும் கேட்கிறேன், KP ராமலிங்கத்துக்கு அறிக்கை கொடுப்பது வந்து அதிகாரப்பூர்வமான இடத்துல இருக்காரா? அவர் அறிக்கை ஏத்துக்குவீங்களா? பல்வேறு தலைவர்கள் கொடுத்தாங்க. இப்ப வந்து பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர், பல்வேறு மாநில துணைத் தலைவர்கள் இருக்காங்க நிறைய பேர், அவர்கள் பல்வேறு செய்திகளை பேசுறாங்க. மதுரையில் இருந்த மாநில துணைத் தலைவர் சீனிவாசன் ஒரு வார்த்தை சொன்னாரு, எங்களுக்கு 2026 எங்க அஜெண்டாவே வந்து நாங்கள் வந்து அதிமுகவை வந்து அவருடைய வலிமையை குறைத்து விட்டு அந்த இடத்தில் பாஜக வருவதுதான்ங்க, இதுல என்னங்க எங்களுக்கு மாற்று கருத்து இருக்க போதுன்னு கேட்டாரு. அது பாஜகவுடைய கருத்தா ஏத்துக்கலாமா? அதுதான் வந்து பாஜகவுடைய அஜெண்டாங்கிறத நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? அப்ப இந்த செய்தியை யார் மறுக்க வேணும்? பாஜகவுடைய மாநில தலைவர் தான் மறுக்கணும். அவரே சொல்றாரு, எங்களுக்கு அகில இந்திய தலைமை என்ன கட்டளை இடுகிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய இடத்தில் தான் நான் இருக்கிறேன், எந்த டிசிஷன் மேக்கிங்கும் என்னால முடியாதுன்றாரு. ஒரு மாநில தலைவருக்கு தான் அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது துணைத் தலைவர்கள் பேசுவதிலும் எடுத்துக்க முடியாது. குறைந்தபட்சம் நயினார் நாகேந்திரன் அவருடைய லெட்டர்ல, அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களை அமித்ஷா சந்திக்கவில்லை என்று ஒரு பத்திரிகை செய்தி கொடுக்க வேண்டியதானே? அதை கொடுக்கலையே. அப்ப இதை ஏன் வந்து அவர்கள் கொடுக்கல அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இல்ல. அப்ப இது எல்லாமே ஒரு ஒரு அரசியல் விளையாட்டு, தெரிஞ்சுதான் பண்றாங்க. செங்கோட்டையன் எனக்கு தெரியாதா? செங்கோட்டையன் வந்து பத்திரிகையாளர் சொல்றாரு, அது இல்லைன்னு மறுக்கல, ஆமான்னு மறுக்கல அமித்ஷா, அதை மறுக்கல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்ப இவர்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கிறத நம்ம கணிக்கிறோம். அவர்களை பொறுத்தவரை அதிமுகவுடைய தலைமையா பொதுச் செயலாளர் இருக்கின்ற எடப்பாடியை முன்னிறுத்தக்கூடாது என்கிற எண்ணம் இந்த செங்கோட்டையனை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, பாஜகவிற்கும் இருக்கிறது. பாஜகவை சார்ந்த ஒருத்தர் முதல்வர் ஆகணும், இல்லை என்றால் குறைந்தபட்சம் நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் தான் ஒரு முதல்வர் வேட்பாளரை நாங்கள் யோசிப்போம், அவர் என்டிஏ கூட்டணியை சார்ந்தவராக இருப்பார். இதைத்தாங்க ஆரம்பத்தில் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு.
முதல் முறையாக இங்க வந்து கூட்டணி அமைத்த போது அவர் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பை இப்பவும் நீங்க பாருங்க. அவர் சொன்ன செய்தி என்பது எடப்பாடியை பத்தி எந்த பேச்சுமே இல்லை. நாங்கள் 2026 வெற்றி பெற்றால் என்டிஏ கூட்டணியை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார். அவர் எடப்பாடி தான் சொல்லல. இப்ப இதுதான் நடக்குது. இதுதான் அவர்கள் திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாகத்தான் இன்னைக்கு செங்கோட்டையன் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் வெளியேற்றப்படலாம். இன்னும் பல சூழ்ச்சிகள் நடக்கலாம். அல்லது அதிமுக உடையலாம், அதிமுக சின்னம் முடக்கப்படலாம், அல்லது பாஜகவுடைய தலைமையில் தான் 2026 தேர்தல் நாங்க ஷீட் ஷேர் பண்ணிக்கிறோம், உங்களுக்கான வச்சுக்கோங்க, எங்களுக்கு யாரெல்லாம் தேவையோ அவர்களை நாங்கள் வந்து எங்கள் அணியில் சேர்த்துக் கொள்வோம் என்கிற இடத்துக்கு பாஜக நகரலாம். இதைத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கோட்டையனிலிருந்து டிடிவி தினகரன் வரை இந்த ஒரு நிகழ்வை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். இதை நோக்கித்தான் இந்திய கூட்டணி நகர்ந்து கொண்டிருக்கு. இப்ப நீங்க சொல்ல வருது அதிமுக, அதாவது இப்ப இருக்கிற எடப்பாடி தலைமையிலான அதிமுக இரண்டா உடையும். அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுக, செங்கோட்டன் தலைமையிலான அதிமுக என ரெண்டா உடையும் அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்ல சார், இது வந்து அவங்களோட திட்டங்களில் ஒண்ணு சார். என்னன்னா, எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்காமலே தேர்தலை சந்திக்க போறாங்க. அதுவும் முக்கியம். எடப்பாடியை நாங்கள் என்டிஏ கூட்டணிய முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்காமல் இந்த கூட்டணியை சந்திக்க போறாங்க. இதன் மூலமா என்ன ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்றாங்கன்னா, இது பாஜக தலைமையிலான கூட்டணி, எடப்பாடி கிடையாது, எடப்பாடி அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் தான், அவ்வளவுதான். அப்ப அவர்களுக்குள் பிளவு இருக்கிறது. அப்ப நாங்க எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்றால் அது தினகரனுக்கோ அல்லது ஓபிஎஸ்க்கோ சங்கடம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்வர் வேட்பாளர் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திப்பாங்க. கூட்டணி சார்ந்த ஒருத்தர் முதல்வர் ஆக்கலாம். எடப்பாடியை வந்து ஜெயலலிதா போன்றோ எம்ஜிஆர் போன்றோ முன்னிறுத்திலாம் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க முடியாது. என்டிஏ கூட்டணி சார்பில் அவர் இருக்காரு, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க. இது கிட்டத்தட்ட அதிமுகவுடைய வலிமையை உடைத்து அவர்களை நீங்க வந்து இரண்டாந்திர கட்சியாக மாற்றி இன்னைக்கு பாஜகவின் பிடியில் எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.